பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் தான். ஏன்னா நம்ம நிறைய டைம் வந்து திருமணத்தை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து குழந்தை பிறப்பு பிரச்சனையான ஜாதகம் இது மாதிரி வந்து நிறைய ஆய்வு ஆராய்ச்சி எல்லாமே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் தான். அதாவது என்னன்னா ஜாதகப்படி யார் யார் வந்து எந்தெந்த தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யலாம், அந்த வழிபாடு கடவுள் சார்ந்த விஷயம் எந்த தெய்வத்தை வந்து நம்ம இந்த டைம் பீரியடுக்கு எதை வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட் தான். நம்ம வந்து எப்பயுமே வந்து இறை வழிபாடு செய்கிற போது வந்து இந்த மூன்று வகையான வழிபாடு வந்து ஜாதகப்படி ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க எல்லாருமே. இப்போ என்ன அப்படின்னா முதல்ல நம்முடைய பிறப்பு ஜாதகத்தை மையப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய வகையில வந்து முதல் வழிபாடு அப்படின்றது வந்து நம்ம ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்முடைய இஷ்ட தெய்வம். இது வந்து முதன்மையானது. நமக்கு வந்து எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அது வந்து நம்ம அந்த தெய்வத்தை வந்து ரெகுலராக வழிபாடு செய்கிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். இஷ்ட தெய்வம் இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உபாசனா தெய்வம். அதாவது நம்ம கூடவே அந்த தெய்வம் இருக்க மாதிரியான ஒரு சூழல்ல உபாசனா அப்படின்னு சொல்லுவோம். உபனா பக்கம், பக்கத்திலே அவங்க பக்கத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல். உபாசனா தெய்வம் அப்படின்றது வந்து அது நம்ம செலக்ட் பண்றதை காட்டிலும் ஒரு குரு மூலம் வந்து ஒரு குரு நமக்கு சொல்றதை வச்சு ஃபாலோ பண்றது வந்து அந்த உபாசனா தெய்வம் அப்படின்றது கரெக்டா இருக்கும். மூன்றதா இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து நம்முடைய குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம உபாசனா தெய்வமோ இல்லை வந்து இஷ்ட தெய்வமோ வந்து நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் குலதெய்வம் அப்படின்றது வந்து எப்பயுமே நம்முடைய குலத்துல வந்து என்ன தொன்று தொட்டு பாரம்பரியமா என்ன குலதெய்வத்தை வந்து நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய தாத்தா பாட்டி என்ன வழிபாடு செய்கிறாங்களோ அதை தான் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்ய முடியும். அதை வந்து நம்ம எதுவும் மாற்ற முடியாது. இப்போ நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட்ல வந்து உபாசனா தெய்வத்தை பார்க்க போறோமா, இல்லை வந்து இஷ்ட தெய்வத்தை பார்க்க போறோமா, இல்லை வந்து குலதெய்வத்தை வந்து பார்க்க போறோமா அப்படின்னா இந்த கண்டென்ட்ல வந்து லிஸ்ட்ல வந்து இது மூணுமே வராது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தெய்வங்கள் எந்தெந்த தெய்வத்தை வந்து நம்ம இந்த டைம் பீரியடுக்கு வழிபாடு செய்யறது அப்படின்றது வந்து என்னன்னா ஒவ்வொருத்தருடைய நடப்பு தசையை பொறுத்து தான் வந்து நம்ம இந்த தெய்வத்தை வந்து இப்போ வந்து பார்க்க போறோம். அதாவது ஜென்ரலாகவே வந்து நமக்கு 9 கிரகங்கள், 9 கிரகங்களுடைய தசை அமைப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த டைம் பீரியட்ல என்ன கிரகங்கள் நம்மளை வந்து ரூல் படுத்துதோ அந்த கிரகத்துடைய தாக்கம் தான் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அது சார்ந்த தெய்வ வழிபாடுகள் செய்யறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத விஷயம். எப்பயுமே ஒருத்தருக்கு வந்து தசாநாதன் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்குது, ரொம்ப நெகட்டிவா ஒரு 8வது ஸ்தானமோ 12வது ஸ்தானமோ இல்ல மாரக ஸ்தானம் பாதக ஸ்தானத்துடைய தொடர்புலாம் இப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த ஜாதகருக்கு நம்ம இஷ்ட தெய்வத்தையோ இல்லை வந்து உபாசனா தெய்வத்தெல்லாம் காட்டுறது வந்து அது ஒரு வகையா இருந்தாலும் அதை காட்டிலும் இப்போதைக்கு டெம்பரரியான ரிலீஃப் அப்படின்றது தசாநாதன் என்னவோ அந்த தசாநாதனுடைய தெய்வத்தை வழிபாடு செய்ய சொல்றது அவங்களுக்கு வந்து உடனடியா ஒரு டெம்பரரி ரிலீஃபா வந்து அந்த வழிபாடு அப்படின்றது இருக்கும். இப்போ தசாநாதன் வந்து எந்தெந்த தெய்வத்தை வந்து குறிப்பிடும் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு வந்து தெய்வத்தை சொல்ற போது அவங்க என்ன சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத அனுசரித்து சொல்லணும். நம்ம வந்து ஒருத்தருக்கு சனி தசைக்கு நம்ம பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்ற போது வந்து சனினா வந்து காளியம்மனை குறிக்கும். அப்போ நீங்கள் வந்து காளியம்மன் கோவிலில் போயிட்டு வந்து ஒரு ஆடு வெட்டுங்க இல்லை கோழி வெட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா எதில் இருக்கிறவங்க வந்து சார் நாங்கள் வந்து வள்ளலார் சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க நாங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றவாங்க. அதனால வந்து எப்பயுமே ஒருத்தருக்கு வழிபாடு நம்ம சொல்கிறோம் அப்படின்ற போது அவங்க என்ன சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த சித்தாந்தத்தை அனுசரித்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த தெய்வத்தை சொல்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அவங்க வந்து சைவ வழிபாடு செய்கிறாங்க, சிவ வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் அவங்க சிவனுடைய கேட்டகரியில் இருக்கக்கூடிய தெய்வத்தையே வந்து அவங்களுக்கு வந்து வழிபாடாக சொல்லலாம். இல்லை வைணவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பெருமாள் விஷ்ணுவுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தையே வந்து நீங்கள் அவங்களுக்கு வழிபாட்டு ரீதியாக வந்து சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாதகப்படி சைவ சித்தாந்தத்துக்கு இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் என்ன, வைணவ சித்தாந்தத்துக்கு இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே என்ன, இதையும் தாண்டி மூன்றாவதா அம்பாள் வழிபாடு அம்மன் வழிபாடு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஜாதகருக்கு என்ன தசை நடக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இது ரீசெண்டாக இப்போ பார்த்த ஜாதகம் தான். இப்போ இந்த ஜாதகருடைய அமைப்பு படி வந்து இவருக்கு ப்ரெசன்ட் டைம்ல என்ன தசை போகுது அப்படின்றத ஒரு பார்த்துப்போம். கேது தசை போகும்.
2018 செப்டம்பர் மாசத்துலேருந்து 2025 செப்டம்பர் மாசம் வரைக்கும் கேது தசை அப்படின்றது 7 வருடம் நடக்கக்கூடிய தசையா இருக்குது. இந்த கேதுடைய டைம் பீரியட் எல்லாமே வந்து இவருக்கு கொஞ்சம் நெகட்டிவான ஒரு டைம் பீரியடாக தான் போயின்னு இருக்குது. கேது வந்து இவருக்கு ஜாதகப்படி அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதாலே அந்த சுக்கிரன் லக்னத்துக்கும் 8க்கும் உண்டான தொடர்பு 1, 8 ஆப்ஷன்லாம் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற போது இவருக்கு ஜென்ரலாகவே வந்து இவருடைய குலதெய்வ வழிபாடு இல்லை வந்து இவருடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இவருடைய உபாசன தெய்வ வழிபாடு அதை காட்டிலும் இப்போதைக்கு இவருக்கு கேது தசை போதா அப்போ இவருக்கு டெம்பரரியாக இருக்கக்கூடிய அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம கேதுக்கு உண்டான தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை இவர் வழிபாடு சொல்றது இப்போதைக்கு இருக்கக்கூடிய அவருடைய பிரச்சனையை வந்து நிவர்த்தி செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், 9 கிரகத்துக்கும் என்னென்ன தெய்வம் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் இது. அதாவது 9 கிரகத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்ற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் விஷயம், சைவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றாங்க, அதாவது சிவ வழிபாடு செய்யக்கூடிய நபர்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாவே 9 கிரகத்துக்கு உண்டான தெய்வமும் நம்ம சிவ வழிபாட்டுல லிஸ்ட் பண்றோம். இப்ப சூரியன் அப்படின்ற கிரகம் சைவ சித்தாந்தத்துல சிவபெருமான குறிக்கும். இந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கங்க. சந்திரன் அப்படின்ற கிரகம் பார்வதி தாயாரை குறிக்கும். இதெல்லாமே சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். செவ்வாய் அப்படின்ற கிரகம் முருகரை குறிக்கும். புதன் மீனாட்சி, மீனாட்சி அப்படின்ற தெய்வம் புதனை வந்து குறிக்கும். அதுக்கடுத்து குரு அப்படின்ற கிரகம் சைவ சித்தாந்தத்துல தட்சிணாமூர்த்திய குறிக்கும், தட்சிணாமூர்த்தி. சுக்கிரன் அப்படின்றது சைவ சித்தாந்தத்துல குபேரரை குறிக்கும். ஓகேங்க. சனி அப்படின்றது சைவ சித்தாந்தத்துல சாஸ்தா, சாஸ்தாவை குறிக்கக்கூடியது சனி சைவ சித்தாந்தத்துல, அதுதான் முக்கியம். அதுக்கடுத்து ராகு அப்படின்றது துர்கையை குறிக்கும். கேது வந்து விநாயகர் கணபதியை குறிக்கும். இப்ப சொன்னது வந்து 9 கிரகத்துக்கு உண்டான தெய்வம் சைவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? வாய்ஸ் கரெக்டா வருதுங்களா? சரவணன் சார் கரெக்டா வருதுங்களா? கரெக்டா வருது சார். 9 கரெக்டா தெய்வங்கள். வருது. 9 கிரகத்துக்கு உண்டான தெய்வங்க இது எல்லாமே. சைவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது எல்லாமே. இப்ப 9 கிரகத்தை நோட் பண்ணியிருப்பீங்க, 9 தெய்வம். இப்ப அதே வந்து வைணவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றாங்க, நாங்க வந்து முழுக்க முழுக்க பெருமாள் வழிபாடு விஷ்ணுவுடைய அம்சத்துல தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்றவங்களுக்கு சூரியன் அப்படின்றது வைணவ சித்தாந்தத்துல விஷ்ணு மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடியது சூரியன், அதை பார்த்துக்குங்க. சந்திரன் அப்படின்றது வெங்கடேச பெருமாள், திருப்பதி பெருமாள் இதெல்லாமே வந்து சந்திரனை குறிக்கும். வெங்கடேச பெருமாள், திருமால் இதெல்லாமே நீங்க சந்திரன்ல லிஸ்ட் பண்ணிடலாம். செவ்வாய் அப்படின்ற கிரகம் வைணவ சித்தாந்தத்துல எந்த தெய்வத்தை குறிக்கும்னா லக்ஷ்மி நரசிம்மரை குறிக்கும். இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, லக்ஷ்மி நரசிம்மர் செவ்வாய். புதன் வந்து எந்த கிரகத்தை குறிக்கும் வைணவ சித்தாந்தத்துலன்னா குருவாயூரப்பனை போட்டிருக்குங்க. குருவாயூரப்பன் அப்படின்றது புதனை குறிக்கும். கேரளால இருக்கக்கூடிய குருவாயூரப்பன். அதுல வந்து நீங்க ஆண்டாள் அதையும் லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து குரு அப்படின்ற கிரகம் வைணவ சித்தாந்தத்துல அயக்ரீவரை குறிக்கும். அயக்ரீவர் அப்படின்றது குரு. சார் ஒருத்தர் மியூட் போட்டுங்க சார், கார்த்திகேயன் சார். குரு அப்படின்ற கிரகம் வைணவ சித்தாந்தத்துல அயக்ரீவர் அந்த தெய்வத்தை குறிக்கும், அதை பார்த்துக்குங்க. சுக்கிரன் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், மகாலட்சுமி தாயார். வைணவ சித்தாந்தத்துல சுக்கிரன்னா மகாலட்சுமி தாயாரை குறிக்கும். அதுக்கடுத்து சனி அப்படின்றது வைணவ சித்தாந்தத்துல கிருஷ்ணர், இதை பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து
ராகு அப்படின்றது விஷ்ணு துர்கை. வைணவ சித்தாந்தத்துல ராகுன்ற கிரகம் குறிக்கக்கூடியது எதுனா விஷ்ணு துர்கையை குறிக்கும். கேதுன்றது வைணவ சித்தாந்தத்துல ஆஞ்சநேயரை குறிக்கும். சரிங்களா? எப்பயுமே நம்ம ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். அவங்க என்ன சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றாங்களோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம இது எப்படி சொல்லணுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். பட் முதல்ல என்ன தெய்வம்ன்றது தெரிஞ்சுக்குங்க. சைவ சித்தாந்தத்துக்கு 9 கிரகத்துக்கு என்ன தெய்வம் ஃபுல்லா சைவத்துல தான் சொல்லணும். வைணவ சித்தாந்தத்துல 9 கிரகத்துக்கு என்ன தெய்வம். இப்போ வைணவ சித்தாந்தத்துல சூரியனுக்கு வந்து நான் சொன்னது மகாவிஷ்ணு, சந்திரனுக்கு வந்து வெங்கடேச பெருமாள், செவ்வாய்க்கு லக்ஷ்மி நரசிம்மர், புதனுக்கு குருவாயூரப்பன், குருக்கு அயக்ரீவர், சுக்கிரனுக்கு மகாலட்சுமி தாயார், சனிக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ராகுக்கு விஷ்ணு துர்கை, கேதுக்கு ஆஞ்சநேயர். இதுதான் வந்து வைணவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து வந்து நான் இதையும் வழிபாடு பண்ணல, அதையும் வழிபாடு பண்ணல. நாங்க முழுக்க முழுக்க அம்மன் வழிபாடு மட்டும்தான் செய்கிறோம், அம்பாள் வழிபாடு மட்டும் தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்றாங்கன்னா, அம்பாலும் வந்து 9 விதமான அம்பாள் இருக்காங்க. 9 கிரகத்துக்கும் 9 விதமான அம்மன் இருக்கு. சரிங்களா? அப்ப அது என்னன்றது நான் சொல்லிடுறேன். சூரியன் அப்படின்ற கிரகத்தை எந்த அம்மன் குறிக்கும் அப்படின்னா ராஜ ராஜேஸ்வரி. ராஜா, ராஜானாலே அரசன், சூரியன் தான். அப்ப சூரியன் அப்படின்றது ராஜ ராஜேஸ்வரியை குறிக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சந்திரன் அப்படின்றது புவனேஸ்வரி. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் புவனேஸ்வரி அம்மன் தான். புவனேஸ்வரி, அதை போட்டுங்க. செவ்வாய் அப்படின்ற கிரகம் குறிக்கக்கூடிய தெய்வம் எதுனா பகலாமுகி அப்படின்னு சொல்லுவோம். அது மெஜாரிட்டியா தமிழ்நாட்டுல கொஞ்சம் கம்மி தான் அந்த தெய்வத்துடைய கோவில். நார்த் இந்தியால அதிகமா இருக்குது. பகலாமுகி அப்படின்றது முழுக்க முழுக்க பியூர்லி செவ்வாயை மட்டும் குறிக்கும். அதுக்கடுத்து புதன் அப்படின்ற கிரகம் மாதங்கியை குறிக்கும். மாதங்கி அப்படின்றது புதன். கையில வந்து வீணை இருக்கும், இசைக்கருவிகள் அதெல்லாமே இருக்கக்கூடியதுதான் மாதங்கி. அதுதான் பிற்காலத்துல மருவி சரஸ்வதி அப்படின்னு வந்தது. பட் மெஜாரிட்டியா புதன்னா மாதங்கி அப்படின்றத பார்த்துக்குங்க. குரு அப்படின்றது தாரா. தாரா தேவி தமிழ்நாட்டுல நிறைய இருக்கும். பச்சையம்மன் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே தாராதேவி தான். அதுக்கடுத்து சுக்கிரன் அப்படின்றது கமலாத்மிகா அப்படின்ற தேவியை குறிக்கும். லக்ஷ்மி தாயார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்கள சுத்தி 2 யானை தாமரைப்பூ மேல அமர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரியான சூழல் எல்லாமே கமலாத்மிகாவை குறிக்கும். சனி அப்படின்றது காளியம்மன். காளி அப்படின்றது சனியை குறிக்கும். ராகு அப்படின்றது சின்ன மஸ்தா. சின்ன மஸ்தா அப்படின்றது எப்படின்னா அந்த கோவில் சன்னதியில பாம்பு இருக்கும், பாம்பு புத்தெல்லாம் இருக்கும், இல்லைன்னா அந்த அம்மனுக்கு தலை மட்டும்தான் இருக்கும். நிறைய பலியிடுதல் நடக்கக்கூடியது எல்லாமே சின்ன மஸ்தா குறிக்கும். ராகு. கேது அப்படின்றது தூமாவதி. தூமாவதி அப்படின்றது மயானத்தில் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு. கோயம்புத்தூர்ல யாருன்னா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இங்க பக்கம் மாசாணி அம்மன் அப்படின்னு இருக்கக்கூடிய தெய்வம் வந்து தூமாவதியை தான் குறிக்கும். அப்ப இது வந்து அம்பாள் வழிபாடுல செய்யக்கூடிய 9 கிரகத்துக்கு உண்டான அம்மன். இப்ப நம்ம ஒருத்தருக்கு பலன் சொல்ல போறோம், ஒருத்தருக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் சொல்ல போறோம், ஒருத்தருக்கு வந்து டெம்பரரியா நம்ம ரிலீஃபா வந்து அவங்க தசாநாதன் ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்ற போது அவங்களுடைய நடப்பு தசை, எப்பயுமே நடப்பு தசையை தான் நம்ம எடுத்து பதில் பார்க்கணும். அவங்களோட நடப்பு தசை என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து இங்கே நாகேஷ் அப்படின்ற ஒரு ஜாதகத்தை கொடுத்துருக்கேன். நான் சொன்ன நடப்பு தசை வந்து இவருக்கு கேது தசை போகுது அப்படின்றது சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு நடப்பு தசை கேது போகுது அப்படின்ன உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து இந்த கேதுக்கு உண்டான அதிதேவதை 3மே மைண்டில் வந்துடணும். ஒன்று சைவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணால் விநாயகர், வைணவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணால் ஆஞ்சநேயர், இல்லைன்னா வந்து அம்மன் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா தூமாவதி அம்மன், அதாவது மாசாணி அம்மன். இதை பார்த்துக்குவோம். இப்ப இந்த தெய்வத்துல இவங்களுடைய அமைப்பு படி வந்து இவருக்கு இப்ப கேது தசையோட தாக்கம் ரொம்ப பாதிப்பா இருக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த கேதுக்கு உண்டான விநாயகர் கோயில் வழிபாடே சொல்லுவோம். ஏன்னா விநாயகர் கோயில் அப்படின்றது ஜென்ரலாவே எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய தெய்வம். அப்ப விநாயகர் கோயிலுடைய வழிபாடு வந்து இவங்களுக்கு சொல்லலாம். அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்ற ஆப்ஷனா 2 விதமா எடுத்து சொல்லலாம். அந்த கேதுன்ற கிரகம் இவர் ஜாதகப்படி வந்து எந்த ராசியில விழுந்திருக்குன்னு பாருங்க. நில ராசியில விழுந்திருக்கா, நெருப்பு ராசியில விழுந்திருக்கா, நீர் ராசியில விழுந்திருக்கான்னு பாருங்க.
நில ராசியில விழுந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு உண்டான நார்மலா நம்முடைய ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு பழமையான விநாயகர் கோயில் சொல்லலாம். அதே நீர் ராசியா விழுந்திருக்குன்னா ஒரு புண்ணிய ஸ்தலத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் வழிபாடு செய்ய சொல்லலாம். காற்று ராசியா இருக்குன்னா ஒரு குன்று மேல ஒரு மலை மேல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலை வந்து வழிபாடு செய்ய சொல்லலாம். அது நெருப்பு ராசியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதுமே சேம் அதே தான், கொஞ்சம் வறட்சியான ஏரியா, கொஞ்சம் ட்ரையா இருக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து நம்ம சொல்லலாம். எப்பயுமே அவங்களுக்கு என்ன தசாநாதன் போறாரோ அந்த தசாநாதனுடைய தெய்வம் அவங்களுக்கு இப்ப பிரசன்ட் டைம்ல வழிபாடு செய்யறது மூலம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாக்கம், தசாநாதன் எதனா கொஞ்சம் பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து நியூட்ரல் பண்ணி தரும் அப்படின்றது இருக்கிறதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்ப நான் வந்து 9 தெய்வத்தை சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் சொன்னேன். இதுல வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா சொல்லுங்க, எதனா தெய்வத்தை நான் மிஸ் பண்ண மாதிரி எதனா இருந்தாலும். இந்த 9 தான் லிஸ்ட். உலகத்துல எந்த தெய்வத்தை எடுத்தாலும் இந்த 9 லிஸ்ட்டுக்குள்ள தான் வரும். சரிங்களா? உங்களுக்கு எதனா இப்ப சொன்ன விஷயத்துல எதனா டவுட் இருந்தா சொல்லுங்க. இதை எப்படி நம்ம அடுத்த கட்ட நிலைமைக்கு ஒரு ஜாதகமே இல்லாதவங்களுக்கு எப்படி நம்ம தெய்வத்தை சொல்றது, பிரசன்னாரனை கணிச்சு எப்படி தெய்வத்தை சொல்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். குருஜி, இது கேது நின்ற நட்சத்திரம் எந்த ராசின்னு நீங்க பார்க்கணுமா, இல்ல இல்ல கேது இல்ல நிக்கிற? அந்த கிரகமே பார்க்கலாங்க. இது வந்து ஆ, ஜென்ரல். இதுக்கு அடுத்து இன்னும் அட்வான்ஸா சொல்ல போறேன். இது வந்து ஜென்ரல் ஜாதத்தை பார்க்கறது. இது இன்னும் அடுத்த அப்டேட் இருக்கு, அது எப்படின்றத நான் சொல்றேன். இப்ப சொன்ன தெய்வத்துல இல்ல இப்ப சொன்ன மெத்தட்ல எதனா உங்களுக்கு கேள்விகள் எதனா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். சரிங்க. இப்ப நம்ம வந்து தெய்வத்தை வந்து சொல்லிட்டோம். தெய்வத்தை சொன்ன பின்னாடி வந்து ஜாதருக்கு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொன்னோம். இப்ப வந்து இவருக்கு கேது தசை நடக்குது அப்படின்ற பட்சத்துல வந்து கேது ஜாதகப்படி எந்த ராசியில விழுந்திருக்காரோ அந்த ராசியுடைய அமைப்புப்படி நெருப்பு ராசினா அதுக்கு உண்டான தன்மை, நீர் ராசினா அதுக்கு உண்டான தன்மை அப்படின்றத வந்து விளக்கிட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஜாதகப்படி வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குது அப்படின்றாரு. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துட்டேன், அந்த காசு வரல, எனக்கு ஒரு பிரசனம் பார்த்து சொல்லுங்க, அது வந்து சரியா கொஞ்சம் சீக்கிரமா வர மாதிரி எதனா ஒரு வழிபாட்டு முறையும் சொல்லுங்க அப்படின்றாருன்னா, அந்த நேரத்துக்கு நீங்க எந்த பிரசன முறையை கையாண்டாலும் சரி. இப்ப நம்ம மெஜாரிட்டியா வந்து ஜாமக்கோல் பிரசனத்தை தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் உங்களுக்கு நான் விளக்கிடுறேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து ஒரு ஜாமக்கோலையும் காட்டிடுறேன். இப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி இந்த பரிகாரத்தை சொல்ல போறோம் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இப்போ ஸ்க்ரீன் காட்டுறேன். ஒரு நிமிஷம் ஆப் ஓப்பன் பண்ணிடுறேன். நீங்க எந்த பிரசனத்தை கணிச்சாலும் அந்த பிரசன்ன லக்கணத்துடைய தொடர்புல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்துடைய தெய்வத்தை அவங்களுடைய அந்த பர்டிகுலரான கேள்விக்கு அந்த தெய்வம் வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் வந்து எனக்கு ஒருத்தருக்கு காசு தர வேண்டியது இருக்கு, கடன் தர வேண்டியது இருக்குது, அந்த காசு வந்து அவர் தராம வந்து ரொம்ப நாளா இழுத்தடிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாருன்னா, அந்த நேரத்துக்கு வந்து நம்ம ஒரு ஜாமக்கோல் பிரசனமே போடுறோம். பிரசனம் கணிக்கிற போது அவருக்கு அது காசு வருது வராது அப்படின்ற விஷயத்த வந்து அந்த ஜாமக்கோல் வந்து சொல்லிடும். இப்ப சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அது கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் நிவர்த்தியா கொஞ்சம் ரொம்ப எளிமையா கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மையா வந்து நம்ம பண்றோம் பட்சத்துல உதயத்துல எந்தெந்த கிரகத்துடைய தொடர்பு இருக்குது அப்படின்றத பாத்துக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த நேரத்துக்கு கணிச்சது 10/8/2024 6:57 PM. இப்ப டைம் மேல ஓடின்னு இருக்குது. இப்ப நம்ம கிட்ட அவரே கேள்வி கேட்கிறாரு அப்படின்ற போது உதயத்திலே புதன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்காருன்ற போது வந்து ஒரு சுப கிரகம் தான் இருக்குது அவருக்கு, அது கொஞ்சம் கிடைக்க தான் போகுது. பட் என்னன்னா உதயத்துல ஒரு கிரகம் வக்கரமா இருக்கிறதால, வக்கர கிரகமான சனியும் உதயத்தை பார்க்கறதால அது கிடைக்கக்கூடிய பணம் கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும்ன்றதான் விதி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? இப்ப நம்ம இவருக்கு ஒரு கோவிலை சொல்றோம். இப்ப வந்து சரி ஓகே இதுபடி இருக்குது, கொஞ்சம் ஒரு நிவர்த்திக்காக ஒரு பரிகாரம் மாதிரி ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்ற போது உதயத்துல எந்தெந்த கிரகம் இருக்குன்னு பாத்துங்க. புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகம் உதயத்துல இருக்குது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். உதயத்தை எதனா கிரகம் பாக்குதுன்னா சனி பாக்குறாரு உதயத்தை. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செவ்வாயும் பாக்குறாரு, 4ஆம் பாரியா உதயத்தை பாக்குறாரு. இப்ப இத்தனை கிரகம் இருக்குது. இப்ப இத்தனை கிரகத்துல நான் எந்த கிரகத்தோடைய தெய்வத்தை இவருக்கு சொல்லலாம் அப்படின்ற போது எந்த கிரகம் நல்ல வலிமையா இருக்குது, எந்த கிரகம் சிறப்பா இருக்குதுன்றதை பார்த்துக்கணும். இதுதான் விஷயம். இப்ப சனி பாக்குறாரு, சனியுடைய தெய்வமான நம்ம கிருஷ்ணரை சொல்லலாமா இல்ல காளியம்மனை சொல்லலாம்னா சனி வக்கரமா இருக்காரு, அப்ப அதை ஒமிட் பண்ணிருங்க. செவ்வாய் சொல்லலாம்னா செவ்வாய் மாந்தி கூட சேர்ந்திருக்காரு, அது நம்ம ஒரு செகண்ட் ப்ரிஃபரன்ஸா எடுத்துக்கலாம். உதயத்துல புதன் இருக்காரு, புதனுடைய தெய்வத்தை சொல்லலாம்னா
புதனுமே வந்து வக்கரமா இருக்காரு, அதையும் நம்ம ஹோல்டு பண்ணிக்கலாம். உதயத்துல சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் இருக்காருன்ற போது சுக்கிரன் வந்து ஒரு நல்ல தன்மையில தான் இருக்காரு அப்படின்ற ஆப்ஷன்ல சுக்கிரனுடைய தெய்வமான மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்ய சொல்லலாம். இது ஒரு ஆப்ஷன். அதே அம்பாள் வழிபாடுனா நம்ம கமலாத்மிகா தாயார் வழிபாடு சொல்லலாம். இல்ல குபேரர் வழிபாடு சொல்லலாம். இந்த மாதிரியான தெய்வத்தை வந்து அவருக்கு வழிபாடு செய்ய சொல்றதும், உதயத்துல சுக்கிரனுடைய தெய்வத்தை எடுத்து சொல்றதால வெள்ளிக்கிழமை நாள்ல நீங்க அந்த வழிபாடு செய்யலாம். அல்லது சுக்கிரனுக்கு உண்டான பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திர நாள்ல அவங்களுக்கு வழிபாடு செய்ய சொல்றது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த உதயத்துல இருக்கக்கூடிய கிரகம் நெருப்பு ராசி, அதாவது உதயம் வந்து நெருப்பு ராசியா இருக்கிறதால நம்ம வந்து புண்ணிய ஸ்தலத்துல நீராடுறதை காட்டிலோ அல்லது வந்து ஒரு குன்று மேல ஏறி போறதை காட்டிலும் ஜென்ரலா வந்து சுக்கரனுக்கு உண்டான அந்த தெய்வத்துல மகாலட்சுமி தாயாரா இருக்கிறதால அது ரிலேட்டடான நெருப்புன்றது ஓமம் செய்யறது சொல்லும். ஒரு யாகம், ஒரு ஓமம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இந்த நெருப்பு ராசி சொல்லும். அப்ப அது ரிலேட்டடான வகையில எதனா ஓமம் செய்யறாங்க கோவில்லனா அதுல போய் கலந்துக்குங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஃபைனலா வந்து நம்ம பரிகாரமா சொல்லலாம். சரிங்களா? எனவே ஒருத்தருடைய பிறப்பு ஜாதத்துல இருந்து நம்ம கோவிலை செலக்ட் பண்ற போது அவருக்கு என்ன நடப்பு தசாநாதன் போதோ அந்த தசாநாதனுடைய கோவில் அவங்க என்ன சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றாங்க, சைவமா வைணவமா அம்பாலா, அந்த தெய்வத்தை நம்ம செலக்ட் பண்ணி சொல்லலாம். இது ஒரு ஆப்ஷனு. அவங்க கிட்ட பிறப்பு ஜாதகமே இல்லை, டெம்பரவரியா வந்து அவங்க ஒரு பிரசனம் பார்க்குறாங்க, ஒரு திடீர்னு காசு வர வேண்டியது வருமானு கேட்குறாங்க, இல்லை வந்து நாளைக்கு நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன் அந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிடுறான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கேட்குற போது நம்ம பதிலையும் சொல்ல போறோம், சேர்த்து அந்த கிரகத்துடைய தெய்வத்தையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ற போது அந்த பலன் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் அப்படின்றத வந்து இந்த செக்ஷன். சரிங்களா? இப்ப நான் சொன்ன விஷயம் நம்ம பெருசா வந்து லக்னாதிபதி 5ல் இருந்தால் 8ல் இருந்தால் இப்படிலாம் நம்ம எதுவும் டீப்பா பேசல. ஜென்ரலா எந்த கிரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்னைக்குனாலும் வந்து உதவும் அப்படின்றதா வந்து இருக்கிற நிதர்சனமான உண்மை. இப்ப சொன்ன விஷயத்துல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கேட்கலாம். நம்ம இந்த வீடியோவை யூடியூப்லயும் அப்லோட் பண்ணுவோம், நீங்க ஃபியூச்சர்ல கூட திரும்ப வந்து போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாங்க. யாருக்காவது எதனா தெய்வத்துடைய இது பரிகாரம்னா இது மட்டும்தானா? இது மட்டும் இல்லைங்க. இது வந்து இருக்கத்துல எளிமையான பரிகாரம். இதையும் தாண்டி வந்து சாஸ்திர ரீதியா மந்திர சாஸ்திரத்தை பயன்படுத்தி பரிகாரம் சொல்லலாம். மந்திரத்தை வச்சு பரிகாரம் சொல்லலாம். எந்திரம் வரைஞ்சி கொடுத்து அவங்களுக்கு பரிகாரம் சொல்லலாம். பிரபஞ்ச ஆற்றலை நேரடியா செலுத்தக்கூடிய ஹீலிங் மெத்தட், டிவைன் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முறையை பயன்படுத்தி நம்ம வந்து பரிகாரத்தை பண்ணலாம். சரிங்களா? இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் இப்ப சொல்றது வெறும் கிரகத்தை மட்டுமே பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரம். சரிங்களா? இப்ப சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சார் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா சரவணன் சார்? இல்ல இல்ல குருஜி, இல்ல குருஜி. சரிங்களா? இது ஜென்ரலான ஒரு கான்செப்ட் தான், பெரிய அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா எதுவும் ம். இருக்காது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. சரிங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம யூடியூப்லயும் கூட அப்லோட் பண்ண போறோம். அந்த தெய்வத்தை மட்டும் நீங்க மைண்ட்ல எடுத்துங்க. எப்பனாலும் வந்து அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவும். நீங்க அதையும் கூட பாத்துங்க. இல்ல உங்க பிறப்பு ஜாதியிலே ஒரு தசாநாதன் என்ன போறாரோ அந்த தசாநாதனுடைய தெய்வத்தை வந்து நீங்க இயர்லி ஒன்ஸ் வழிபாடு பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சரிங்களா? அதையும் பாத்துக்குங்க. வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னோட நன்றிகள். நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.